ஆவி முக்கியமா? எங்களுக்கு நோய் நொடிக்கு ஆவி வேணும், மற்ற நேரத்தில் மாம்சத்தோடு மாம்சமாக நாங்கள் இருப்போம்னு போகிறார்கள் அல்லவா? அதனால் இது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை என்றால் இவர்களை ஒரு இடத்துல இல்லை, எங்கெல்லாம் அபிஷேக ஆராதனை நடக்கிறதோ பரிசுத்தாவின் நிறைந்த ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஐக்கியத்தில் இவர்கள் மாதத்துக்கு ஒரு 100 அமுச்சு பிளாக் பண்ணி வச்சுன்னு இருப்போம், டச்சில் இருப்போம். நான் தான் உன் பங்காளராக இருக்கேன், நான் தான் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பயணம் பண்ணுறதுக்கு இந்த போன பேய் ரிட்டர்ன் வரும்னு எனக்கு பயங்கர விசுவாசம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு முறை நீ விடுதலை பெற்ற உடனே, இந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்ற உடனே இந்த அசுத்தாவி போய் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டு இருக்குமா. யார் கிடைப்பாங்கன்னு பார்த்து, அது யாரும் கிடைக்காத பொழுது தான் விட்டு வந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து பார்க்கும். அந்த இடம் இன்னும் வெறுமையாக இருந்தால் முன்னிலே போய் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 7 பேரை கூப்பிட்டு வந்து உள்ளே இருக்குன்னு வேதம் சொல்லுது. இரவு நேரத்தில் பயமுறுத்தாதீங்க ஐயான்னு சொல்லாதீங்க,